So good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, கொஞ்சம் லேட்டாக நம்ம அப்டேட் கிடச்சிது. ஸோ அதனால தான் நம்ம லேட்டாக அப்டேட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ப்ளீஸ், ஐ ஹோப் நீங்கள் வந்து அந்தளவு எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஓகே, யாராலும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நம்ம எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், அதாவது மார்க்கெட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம், ஓகே, உங்களுக்கு நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் லெவல்ஸை நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும், தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ நான் ஒரு சிபில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே இந்த இவ்வளோ லாட் வாங்குங்க, இந்த ஸ்டாக் வாங்குங்க, விற்றுருங்க, இது எந்த ஒரு சஜஷன் பண்ண வரல, எந்த ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் பண்ண வரல, இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு. ஸோ நான் போடுறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவலில் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். டெஃபினெட்லி நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர், அதுவும் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் அந்த லெவல்ஸை போடுங்க, ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இட்ஸ் வெரி கிளியர், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஸோ உங்களுக்கே தெரியும், இது வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டேரெக்டாக போய்ட்டு ஆப்ஷன்ஸை இறங்குறது உங்களுக்கு பெரிய பெரிய லாஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். தென் நீங்கள் அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனால் மட்டுமே தான் வென் டு என்டர், வென் டு எக்ஸிட் உங்களுக்கே புரியும். ஐ ஹோப் உங்களுக்கு இட் இஸ் கிளியர். ஸோ செகண்ட் விஷயம் வாங்க. ஸோ லேட் பண்ணாமல் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட இது பார்க்கலாம். ஸோ கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன் சார், மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 10-10 மேலே வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைக்கும், அதை கேட்ச் பண்ணுங்கன்னு. எத்தனை பேர் இதை பண்ணியிருப்பீங்க? காலையில் ஒரு புட் சைடு வந்ததுன்னு நிறைய பேர் எடுத்தீங்க, டக்குன்னு அது வந்து ஹோல்ட் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன், நிறைய இடத்துல ஹோல்ட் பண்ணுங்கன்றாங்க. அண்ட் அகைன் இட் இஸ் கோயிங் ஆன் கால் சைடு. எடுத்ததும் போச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க மைண்டை. நான் வந்து புட்டு போகணுமா இல்லை கால் போகணுமான்னு. நான் சொல்லியிருக்கேன் 10 to 10-15 வரைக்கும் உங்களுக்கு மொமெண்டம் இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட்லி உங்களை என்டர் பண்ணவே கூடாது. 10-15 அப்புறம் பாருங்கள் மொமெண்டம், அதுவும் என் லெவல்ஸ் வச்சு பாருங்கள், எக்ஸாக்டாக ரீச் ஆச்சா இல்லையா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டன். ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி முக்கியமான விஷயம் யோசிச்சு எழுதிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப், நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். கிளியர்? ஸோ என்ன நடக்க சான்ஸ் இருக்குது நல்லா பாருங்கள். மார்க்கெட்டில் அப் சைடு ஒரு பாக்ஸ் எழுதிக்கோங்க. இந்த ஜோன் உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். இந்த ஜோன் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் 59.57 அண்ட் 58.77. ஓகே, ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க பாக்ஸில் எழுதிக்கோங்க. டக்குன்னு முடிச்சிருவோம். ஓகே, சீக்கிரமாக முடிச்சிருவோம் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி லேட். 5207, 5191. ஸோ இந்த லெவல், இந்த லெவல், இந்த 2 லெவல்ஸ்க்குள்ளே மார்க்கெட் இருந்தால் இந்த ட்ரேட் பண்ணக்கூடாது. நோ ட்ரேட் ஜோன், இதான் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இது ஒன்று இதுக்கு மேலே இருக்கணும், இல்லாட்டி இதுக்கு கீழே இருக்கணும், இல்லாட்டி இந்த ரெண்டுத்துக்குள்ளே மார்க்கெட்டில் ஓப்பனிங் இருக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். கிளியர்? டன். வாங்க அது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேப் அப் ஆனால் என்ன நடக்கும்? ஸோ மார்க்கெட்டு நமக்கு இங்கே ஒரு லெவல் தெரியுது. ஓகே, நம்ம லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்ப கீழே வரும். கீழே வந்தால் ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 50,713, செகண்ட் டார்கெட் 50,578. ஓகே, 578 வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் திரும்ப பவுன்ஸ் ஆகும், திரும்ப இந்த இடம் வரும். 713 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும், 578 கீழே, அப்புறம் 486, 486 உடைச்சா உங்களுக்கு 383. திரும்ப சொல்கிறேன் 383. ஸோ மார்க்கெட்டில் சீசா மொமெண்டம் இன்றைக்கி இருக்கும். கிளியர்? ஸோ இதையும் உடைச்சிதுன்னா 383 உடைச்சுன்னா நம்ம லோவர் சைடு பாக்ஸ் ஜோன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் பெருசாக இருந்துச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 51,046, 046, 086 வந்துடும். சஸ்டெயின் ஆகிட்டு போகும். இங்கே வெயிட் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்.
அதுக்கப்புறம் இந்த 51,086 உடைச்சதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் ஆனது இங்கே அப் சைடில் இருக்கவங்களுக்கு என்ன டார்கெட் வாங்க, தட் இஸ் 51,000 மினிட் 51,302. ஓகே, 51,302 அப் சைடில் டார்கெட். ஸோ சஸ்டெயின் ஆகணும் ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஓகே, 086 உடைச்சதுன்னா அகைன் இட் வில் ரன் அப் டு 302 செகண்ட் டார்கெட். கிளியர்? டன்? ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் பை சான்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே குடுகுடுன்னு போயிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் போய் ட்ரேட் எடுத்துடாதீங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும் 383 அண்ட் நம்மளோட ஜோனில் முக்கியமான ஜோனில் வந்து சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கேருந்து மேலே போகுதா, இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் எடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,383, செகண்ட் டார்கெட் 50,486. ஓகே, 486க்கு அப்புறம் ஒரு புல் பேக் எடுக்கும், திரும்ப 383 வரைக்கும். திரும்ப இதுக்கப்புறம் இது கிராஸ் ஆகும். 486 மேலே கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் 578. ஸோ 578 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் இட் வில் கோ அப் டு 50,713 அண்ட் ஸோ ஆன். அப்படியே வந்து உங்களுக்கு 50,832 வரைக்கும் கூட போயிடும். கிளியர்? ஸோ கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கேப் டவுன் இந்த பாக்ஸில் கீழே தான் ஃபஸ்ட் டார்கெட் 50,144 வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகும். திரும்ப சொல்கிறேன், 50,144 வந்து கூட ரிவர்ஸ் ஆகும். ரொம்ப முக்கியமான லெவல் 50,144. கிளியர்? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 50,063, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,943 வரைக்கும் கீழே டார்கெட்ஸ் இருக்கு. கிளியர்? ஸோ லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப அதே தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப எதுவும் பண்ணாதீங்க. அப் டு 10-15 வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்கள் கையே வைக்கக்கூடாது. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். எந்த பக்கம் வேணால் போட்டோம். 10-15க்கு அப்புறம் நீங்கள் பீங் ஆப்ஷன் பையரில் ஒரு நல்ல மொமெண்டம் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். டன்? ஸோ வாங்க உங்களுக்கு அதே மாதிரி நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி உங்கள் முன்னாடி இருக்கிறது 50 மினிட்ஸ் சார்ட். நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், நேற்று அதே தான் சொன்னேன். ஸோ நேற்று நீங்கள் போய் பாருங்கள் மொமெண்டம் எத்தனை மணிக்கு கிடச்சிதுன்ட்டு. நேற்று ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனாக இருந்தது, மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மொமெண்டம் இருந்தது. டன்? ஸோ வாட் யூ வாண்ட் டு டூ? மார்க்கெட்டில் அப்சைட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் லெவல், இந்த லெவல் என்னது? 24,495 அண்ட் 24,470. இந்த டவுன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு லெவல் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா 24,221 அண்ட் 24,197. இது டவுன் சைடு லெவல். ஸோ இந்த லெவலில் போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நோ ட்ரேட் ஜோன். சிம்பிள் லாஜிக். நோ ட்ரேட் ஜோன் எடுக்காதீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி கேப் அப் இருக்கனால மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 24,421 அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் இஸ் 24,368. ஸோ 24,368, 348. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும், திரும்ப பவுன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இறங்குச்சுன்னா பெரிய கேண்டிலாக பிரேக் அவுட் ஆகி 24,310 வரும். ஃபாலோடு பை கீழே இருக்க லெவல் வந்துடும். கிளியர்? ஸோ கேப் அப்பே கொஞ்சம் பெருசாயிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா, நம்ம லெவலுக்கு மேலே சஸ்டெயின், நோ ட்ரேட் ஜோன் மேலே சஸ்டெயின் ஆகுதா? சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்போர்ட் நல்லா கிடச்சிரும் உங்களுக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 543, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 686, தேர்ட் டார்கெட் வேணுன்னா கூட எழுதிக்கோங்க. தேர்ட் டார்கெட் 777. இந்த டார்கெட் வந்துடும். கிளியர்? சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் ஆகலை, இட் வெண்ட் அப் டு கேப் டவுன். ஓகே, ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா இன்றைக்கி குடுகுடுன்னு போயிட்டு கால் சைட் போயிடாதீங்க. ஸோ மார்க்கெட்டில் 310 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இது பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். இந்த இடத்துக்கு வந்தப்பறம் தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அவசரப்பட்டு ஆப்போசிட் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த இடம் வந்தவொடனே பை பண்ணுங்கள். இது மேலே சஸ்டெயின் ஆகும். நம்ம லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் சைட் ஃபஸ்ட் டார்கெட் 24,310 அண்ட் செகண்ட் டார்கெட் த சேம்
24, 348, 368. ஸோ எப்போ இதில இது பட்டு ஒரு பாட்டு திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் எடுக்கும் 300 வரைக்கும். திரும்ப ஆடிக்கிட்டு இது பிரேக் ஆகும். பெரிய கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா 24,421 அண்ட் ஃபாலோட் பை 24,474 உங்களுக்கு டார்கெட்ஸ் வரும். சப்போஸ் இதுக்கு அப்புறமும் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த நம்ம கேப் அப் சொன்ன சினாரியோ ஃபாலோ பண்ணுவோம். கிளியர்? பை சான்ஸ் இன்னைக்கு கேப் டவுன் பெருசாயிருச்சு. இது கீழே சஸ்டெயின் ஆச்சு. மேலேயே போகல. போச்சுன்னா ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்ஸ்ட் டார்கெட் இட் இஸ் 24,116 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 24,079. இங்கே வந்து பவுன்ஸ் ஆகும் இல்லை இங்கே பவுன்ஸ் ஆகும். சப்போஸ் இதுவும் பவுன்ஸ் ஆகாமல் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த தேர்ட் டார்கெட் உங்களுக்கு 23,992 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் டவுன் சைடில் இருக்குது. ஸோ பை மிஸ்டேக் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவசரப்படாதீங்க. வெயிட் அப் டு 10:15. ஓகே, 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் அகைன் டேக் எ ட்ரேட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, யோசிச்சு ட்ரேட் எடுங்க. ரைட்? ஸோ see you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Bye-bye and happy trading.